Hello everyone. In this video, we are going to focus on the scheme named Varishta Pension Bima Yojana. Right? It is under the Ministry of Finance. Varishta Pension Bima Yojana. Right? Let's discuss. இது எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னா ஜான்வரி 2017 அப்போ லான்ச் பண்ணப்பட்டது தான் இந்த வருஷ்த பென்ஷன் பீமா யோஜனா. ரைட், இதோட எய்ம் வந்து ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அண்ட் சோஷியல் செக்யூரிட்டி. ரைட், ஸோ வந்து இன்க்ளூசிவாக ஃபினான்ஸ்குள்ளே எல்லாத்தையும் கொண்டு வரணுங்கிறதும் அதுக்கப்புறம் பீப்புளுக்கு வந்து சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் கொண்டு போய் சேர்க்கறதும் தான். ரைட், ஸோ இதில் என்ன அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு கீழே the individuals will be getting assured pension. Right, so வந்து ஒரு ஆனம்க்கு 10 இயர்ஸ்க்கு வந்து 8% they will be getting. Right, இந்த ஆப்ஷன் வந்து அவங்க எவ்ரி மந்த்தும் வாங்கிக்கலாம், இல்லை குவார்ட்டர்லி வாங்கிக்கலாம், இல்லை ஹாஃப் இயர்லி வாங்கிக்கலாம், இல்லை ஆனுவல் பேசிஸும் வாங்கிக்கலாம். ரைட், ஐ எம் ரிப்பீட்டிங் இட் அகெயின். இது வந்து ஒரு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம். ரைட், இது கீழே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 8%. எவ்வளோ ஒன்று அப்படின்னா 10 இயர்ஸ்க்கு. ரைட், இந்த பென்ஷன் அவங்க எப்படி வாங்கிக்கலாம் அப்படின்னா ஒன்று மந்த்லி பேசிஸில் வாங்கிக்கலாம் எவ்ரி மந்த்து, இல்லை அப்படின்னா எவ்ரி 4 months ஒன்ஸ் வந்து அவங்க வாங்கிக்கலாம். ரைட், 4 months ஒன்ஸ் ஆர்எல்ஸ் நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா எவ்ரி 6 months ஒன்ஸ் வந்து அவங்க வாங்கிக்கலாம், இல்லை 1 yearக்கு ஒன்ஸ் வந்து தே கேன் கெட் திஸ். ரைட், ஸோ திஸ் இஸ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் வரிஷ்த பென்ஷன் பீமா யோஜனா. ஸோ இதோட பெனிஃபிஷியரிஸ் யார் அப்படின்னா எல்டர்லி பர்சன்ஸ் ஆஃப் 60 years, 60 வயசுக்கு மேற்பட்ட வயசான பர்சன்ஸ் எல்லாருமே வந்து தே ஆர் கம்மிங் அண்டர் திஸ் வரிஷ்த பென்ஷன் பீமா யோஜனா ஆஸ் பெனிஃபிஷியரிஸ். ரைட், அண்ட் இதோட இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி யார் அப்படின்னா லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், தட் இஸ் எல்ஐசி. ரைட், ஸோ எல்ஐசி கீழே தான் வந்து இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க, தட் இஸ் வரிஷ்த பென்ஷன் பீமா யோஜனா. ரைட், ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா எல்ஐசி அண்ட் திஸ் இஸ் இவன் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதாவது இப்போ நம்ம வந்து we are 60+ வச்சுக்கோங்களேன், இல்லை நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இனிஷியலி they will be investing their money in the எல்ஐசி. ரைட், அவங்களுடைய அமௌண்ட்டை வந்து எல்ஐசியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ எல்ஐசி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதில் வந்து 6% ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய 2% வந்து கவர்மெண்ட் வில் பி பிளேயிங் டு திஸ் எல்ஐசி. ரைட், ஸோ ரிட்டர்ன் வந்து நமக்கு எப்படி வரும் அப்படின்னா, அதாவது நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு எப்படி வரும் அப்படின்னா எல்ஐசி ஒரு 6%, கவர்மெண்ட் ஒரு 2%, மொத்தம் சேர்த்து 8%. இந்த 8% வரக்கூடிய அமௌண்ட் இருக்கு இல்லையா, இதை அவங்க இந்த பென்ஷன் அவங்க எப்படி வாங்கிக்கலாம் அப்படின்னா எவ்ரி மந்த் வாங்கிக்கலாம், இல்லை அப்படின்னா எவ்ரி 4 months ஒன்ஸ் வாங்கிக்கலாம், இல்லை அப்படின்னா 6 months ஒன்ஸ் வாங்கிக்கலாம், இல்லை அப்படின்னா 12 months ஒன்ஸ், தட் இஸ் 1 year ஒன்ஸ் வந்து அவங்க வந்து வாங்கிக்கலாம். ரைட், ஸோ இட் இஸ் அப் டு தெம்செல்ஃப். திஸ் இஸ் ஆல் அபவுட் வரிஷ்த பென்ஷன் பீமா யோஜனா. ரைட், தேங்க்யூ.